பெண்களிடையே மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டறியவும் வகையில் சென்னை தரமணியில் உள்ள ஐஸ்வர்யா மருத்துவமனையில் அதிநவீன சிகிச்சை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இளம் பெண்கள் தொடங்கி நடுத்தர வயதுடைய பெண்களும் மார்பக புற்றுநோய் அறிகுறி தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்ளும் வகையிலும் அவர்களுக்கு மிகச்சிறந்த மருத்துவ சிகிச்சை வழங்கும் வகையிலும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய மார்பக புற்றுநோய் சிகிச்சை மையம் தரமணியில் உள்ள ஐஸ்வர்யா மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நவீன மார்பக சிகிச்சை மையத்தை பிரபல பின்னணி பாடகி சின்மயி ஸ்ரீபதா திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ் தொலைக்காட்சியின் இயக்குனர் ரவீந்திரன், ஐஸ்வர்யா மருத்துவமனை தலைமை செயல் அதிகாரி மற்றும் புற்றுநோயியல் பிரிவு இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜசுந்தரம், மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் சந்திரலேகா, நிர்வாக இயக்குனர் டாக்டர் அருண் முத்துவேல், டாக்டர் மணிப்பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நவீன மருத்துவ உலகில் புற்றுநோய் பற்றி பெண்கள் கவலை கொள்ள தேவையில்லை என்றாலும் இதுபோன்ற நவீன மருத்துவ சிகிச்சை மையங்களில் பெண்கள் அவ்வப்போது தங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சின்மயி கூறினார். டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஏர்லி ஸ்க்ரீனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ப்ரிவென்ஷன். கேன்சரை பார்த்து பயப்பட வேண்டாம். மெடிசின், மெடிக்கல் டெக்னாலஜி, சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப அமேசிங்கான டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி ஐஸ்வர்யா பிரெஸ்ட் சென்டர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் எப்படியாப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அவங்களோட பேஷண்ட்ஸே சொன்னாங்க. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. பெண்கள் இந்த மாதிரி சரியான டாக்டர்ஸ்ட்டு போயிட்டு ப்ராப்பராக சரியான நேரத்தில் ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இட் இஸ் ப்ரிவென்டபிள், இட் இஸ் கியூரபிள். மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு இல்லாததாலேயே 50% மேற்பட்ட பெண்கள் நோய் முற்றிய நிலையில் சிகிச்சைக்கு வருவதாகவும் முன்கூட்டியே சிகிச்சை எடுத்துக்கொண்டால் எளிதில் குணப்படுத்த முடியும் என்று ஐஸ்வர்யா மருத்துவமனை தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் புற்றுநோயியல் பிரிவு இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜசுந்தரமும் இயக்குனர் டாக்டர் சந்திரலேகாவும் தெரிவித்தனர். நார்மலாக பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் டச் பண்ணாவே விமன் கம்பல்சரி இயர்லி ஒன்ஸ் மெமோகிராஃபின்னு பார்க்கணும். மாஸ்டர் செக்கப்பில் கம்பல்சரி எவ்ரி விமன் 40 இயர்ஸ் வேணாம். ஆனால் நான் என்ன விஷயம் என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, உங்கள் பர்த்டேக்கு உங்கள் பாடிக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க, உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க. ஸோ எவ்ரி லேடி பியாண்ட் த ஹவுஸ், அதாவது நம்ம ஃபேமிலியை பார்க்குறோம், குழந்தைய பார்க்குறோம், இதெல்லாம் மீறி நீங்கள் உங்களே கட்டாயம் பார்த்துக்கணும். இட் இஸ் குட் ஃபார் எவ்ரி விமன். நிறைய பேர் பிரெஸ்ட் கேன்சரால் வரும்போது ரொம்ப லேட் ஸ்டேஜில் வராங்க, 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜில். அப்போ அவங்களை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். வேறு ஃபஸ்ட் ஸ்டேஜ் 2nd ஸ்டேஜில் நிறைய பேர் கம்ப்ளீட்டாக காப்பாற்றிடலாம். ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி எல்லாருமே ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஸ்க்ரீனிங் சொல்லுவோம். எல்லாருமே ஸ்க்ரீனிங்க்கு தே ஷுட் கம் ஃபார்வர்ட். 40 வயசுக்கு மேலே எல்லோரும் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். ஸ்க்ரீனிங் பண்ணி கண்டுபிடிச்சிட்டா நம்ம ரொம்ப ஈஸியாக ஏர்லியாக கண்டுபிடிச்சி கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம்.